வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு எந்த டின்னர் என்னென்னு தெரியுமா? இன்றைக்கு வந்து நான் சோப்பு கோவா வந்து நான் டக்குன்னு சொல்கிறேன். நான் எப்படி செய்கிறேன்னா, சின்ன சின்ன அரிஞ்சு போட்டு வெங்காயம் மிளகாய் எல்லாம் செத்த மிளகாய் போட்டு நல்லா வதக்கி போட்டு நிறைய கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்ட பிறகு இந்த கோவாவை போட்டு நல்லா வதக்கி இந்த தண்ணியிலேயே அவிய விடுறோம். நாங்கள் இந்த கழுவின தண்ணி இருக்குன்னு தானே அதுலேயே வந்து நாங்கள் இது பண்ணணும், அவிய விட்டுட்டு நல்லா வத்தின பிறகு நான் என்ன செய்வேன், செத்த மிளகாய் மல்லித்தூள் நச்சீரகத்தூள் எல்லாம் அடித்து வச்சுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து போட்டு நல்ல கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போடுவேன் மேலால். இன்னும் அது போடலை, கொஞ்சம் தேங்காய்ப்பு கொஞ்சம் போட்டு என்ன செய்யணும்னா இந்த கோவா அவிஞ்ச உடனே நீங்கள் இந்த பொரிச்ச மாதிரி வரட்டி எடுக்கக்கூடாது, அதில் டேஸ்ட் போயிடும். அவிஞ்சா காணும் இது அளவா. சில பேருக்கு வந்து அவியாட்டிக்கு வந்து வயிற்றுக்கு வந்து சலாட்டு போடுறது சில வயிற்றுக்கு ஊற்றும் சில பேருக்கு. ஸோ இது ஒரு கறி. அடுத்தது வந்து முருங்கைக்காயும் கத்தரிக்காயும் போட்டு ஒரு பால் கறி. அடுத்தது வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்த அந்த இறால் வந்தது இல்லை எனக்கு, இறாலை போட்டு நல்ல பெரிய 2 கத்தரிக்காயும் போட்டு ஒரு நல்ல ஒரு குழம்பு வச்சுருக்கிறேன். விட்ட வந்து சின்ன ஒரு ரைஸ் குக்கரை பாருங்கள், உங்களுக்கு எத்தனை பேருக்கு 3 பேருக்கு சின்ன ஒரு குட்டி ரைஸ் குக்கர். அதில் வந்து பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி என் இறாலுக்கு நல்லா இருக்கும்ட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கிறேன். எப்படி இருக்கு என் சாப்பாட்டு சமையல் பாருங்கள். இன்னும் முடியல, நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்து இந்த கரண்டி வச்சுக்கிறேன் கோவிக்காதீங்க. என்னடா இது நான் மேலால் அடியால் கிண்ட மாட்டேன், என்ன கீறுபட்டு போடும். அப்புறம் சட்டியில் நான் மற்ற மிளகா அப்போ தான் வைப்பேன். மற்ற கறி 2 முடிஞ்சுது. சாப்பாடு ரெடி. நன்றி.